Hello all, welcome back to our channel Zigzag Aari Creative. இந்த வீடியோவில் zigzag stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போது கீழே இருக்கிற லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி ஜரியை வெளியே எடுத்துக்கிறோம். அப்படியே டேர்ன் பண்ணி குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடுறோம். இப்போது லாக் ஸ்டிச் போட்டு மேலே இருக்கிற லைனில் க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அப்படியே டேர்ன் பண்ணி கீழே இருக்கிற லைனில் க்ராஸாக வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அப்படியே டேர்ன் பண்ணி க்ராஸாக மேலே இருக்கிற லைனில் ஒரு ஸ்டிச் போடுறோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போது கீழே இருக்கிற லைனு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ மேலே இருக்கிற லைனுக்கு போய் ஒரு ஸ்டிச் போடுறோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த ஸ்டிச்சை வந்துட்டு குர்த்தீஸ் அப்புறம் வந்து கிட்ஸ் வேர்லலாம் வந்து இடையில அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் போட முடியலன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேலை வச்சு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச் போடுறோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அப்படியே டேர்ன் பண்ணி கீழே வந்து ஸ்டிச் போடுறோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். மேலே போய் ஒரு ஸ்டிச் போட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு நாட் போட்டுடுறோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போது கீழே இருக்கிற லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி சில்க் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்படியே டேர்ன் பண்ணி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச். கீழே க்ராஸாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச். மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச். அப்படியே க்ராஸாக கொண்டு வந்து கீழே ஸ்டிச், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச். திரும்ப மேலே கொண்டு போகிறேன், ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். திரும்ப கீழே கொண்டு வரேன், ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போவுமே நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த லூப்பை வந்து பிரித்து விட்டுட்டு திரும்ப போடுங்க. இப்போ அந்த லைனோட எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு லூப் எடுத்து விட்டுட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி இன்னொரு லூப் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லூப்பை ஹோல்ட் பண்ணி செகண்ட் லூப்பை இழுத்து விட்டுறேன். இந்த வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.